வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங். இன்றைக்கு குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுகிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் நீளமாக வரும். ஒரு மீடியமான வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி, புதினா ஒரு அரை கைப்பிடி, ஒரு சின்ன சைஸ் லெமனில் பாதி, அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 125 ml எடுத்துக்கோங்க. சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு அகலமான குக்கர் எடுத்திருக்கேன். சாதம் நல்லா நீளமாக வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அகலமான குக்கர் யூஸ் பண்ணணும். இதில் எண்ணெயை காய வச்சுட்டு லேசான தீயில் இருக்கும் போதே அதில் இந்த மசாலா ஐட்டமை ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் அதில் அப்படியே லேசாக வதங்க விடுங்க. ஃபுல் தீயில் வைக்கக்கூடாது. இந்த மசாலா பொருட்களில் இருக்க அந்த ஒரு வாசனை அந்த எண்ணெயில் இறங்கும். இப்போது இதில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க சிறு தீயிலேயே. இப்போ நல்லா வதங்கியாச்சு பொன்னிறமாக. இப்போ இதில் இந்த சிகப்பு மிளகாய் பொடியை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 30 செகண்ட் சிறு தீயிலே வதங்க விடுறேன். இதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதையும் ஒரு 30 செகண்ட் சிறு தீயிலே வதக்குறேன். இப்போது இந்த கோழிக்கறியை இதில் சேர்க்க போகிறேன். 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். அது கூட தக்காளியை நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தக்காளி புளி இல்லை கம்மியாக இருக்கிறதா அப்படின்னா இதை விட சைஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் இல்லை ஒரு குட்டி சைஸ் தக்காளியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு இதை 1 நிமிஷம் அந்த தக்காளியை வதங்க விடுங்க. தக்காளியில் இருக்க ஜூஸ் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நீர் சேர்ந்துருக்கு. இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலை. இப்போ இதில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். குக்கர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் சிகப்பு மிளகாய் பொடியை சேர்க்காதீங்க, டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் நான் தயிர் சேர்க்கிறேன். தயிர் மிதமான புளி உள்ள தயிர். இந்த பிரியாணியோட காரம் பார்த்திங்கன்னா மிதமான காரம்தான். அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே பிரியாணி டேஸ்ட் அண்ட் காரம் அதே அளவு தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. இப்போ ஒரு 40 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நான் நல்லா கிளறி விடுறேன். நெய் சேர்க்கலை, அதுக்கப்புறம் கரம் மசாலா போடலன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இது தேவையே இல்லை. இது இல்லாமல் நீங்கள் இதை செய்து பாருங்கள். நான் சொன்னபடியே உங்களுக்கு சூப்பர் பிரியாணி கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 அழாக்கு தண்ணீர் சேர்க்கிறேன். எனக்கு 1/4 கிலோ ரைஸ் ஒரு அழாக்கு வந்திருந்தது. அதாவது ஒரு அழாக்குக்கு 1/4 அழாக்கு நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த சமயத்தில் கடைசியாக இருக்க இந்த லெமனை வந்துட்டு நம்ம பிழிய போகிறோம். சின்ன லெமன் யூஸ் பண்ணுங்கள், பெரிய லெமன் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த சமயத்தில் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸை நல்லா வடிகட்டிட்டு தண்ணீர் இல்லாமல் சேருங்க. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள குக்கர். இதில் எனக்கு 4.5 நிமிஷம் தேவைப்படும். 4 நிமிஷம் ஃபுல் தீயில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். கடைசி 30 செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சிம்மில் வைக்கணும். மறுபடியும் இந்த தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இப்போது குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுடுங்க. 4 நிமிஷம் ஃபுல் தீயில் இருக்கணும். கடைசி 30 செகண்ட் வந்துட்டு சிம்மில் வைங்க. இந்த 4 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விசில் வரும். இப்போ எனக்கு 4 நிமிஷம் 2 செகண்டில் வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு விசில் வரலனாலும் நோ ப்ராப்ளம். 4.5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. அதே பர்னரில் வைக்காதீங்க, ஏன்னா அடியில் ஓவர் குக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு சூடு தணிஞ்சிடுச்சு. பிரியாணி எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா லாங்காக வந்திருக்கு பிரியாணி ரைஸ். சூடோடு கிளறக்கூடாது நம்ம, ஏன்னா நம்ம குக்கரில் பண்ணும்போது அப்படியே அது ஒன்றோட ஒன்று இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் நீங்கள் தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சுட சுட பிரியாணி ரெடி. பாருங்கள், ரைஸ் எல்லாம் ரொம்பவே நீளமாக இருக்குது. க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்டுறேன். இது எனக்கு ஒரு ரிட்டர்ன் ரெசிபி. ஒவ்வொரு முறையும் நான் பார்த்து தான் நான் செய்வேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.